சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாஸ்போர்ட் விசாலாம் அப்ளை பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க. எப்படியும் 2-3 மாசத்துல எல்லாமே ரெடி ஆயிடும். நீ துபாய்க்கு போய் வேலை பாரு. துபாய்க்கு வேலைக்கு போகவா? நான் எதுக்கு துபாய்க்கு போனோம்? இங்க பாரு வேலு, உனக்கே நல்லா தெரியும் என் குடும்பம் எவ்வளவு வசதியான குடும்பம்னு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக தானே வந்தேன். என்னால 1000க்கும் 500க்கும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்த முடியாது. எனக்கு வசதியா வாழணும். ஒரு 3 வருஷம் துபாயில போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா போதும். நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம். நானும் அதுக்குள்ள டிகிரியை முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க வா. 3 வருஷம் தானே. என்ன பேசுற வாணி? 3 வருஷம் உன்னை விட்டு தனியா இருக்கிறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? அதுக்கு நான் படிச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணிருப்பேனே. வேலு, இங்க பாரு வாணி, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. கஷ்டமோ நஷ்டமோ நான் இங்கேயே வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கிறேன். என்ன சம்பாதிப்ப நீ? தினம் ஒரு வேலைன்னு தினக்கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னும் டிகிரி கூட ஒழுங்கா முடிக்கல. சம்பாதிக்கிறதுல பாதி வாங்கின பொருளுக்கு டியூ கட்டவே போயிடுது. வந்ததுல இருந்து எத்தனை நாள் பீச்சு, பார்க்கு, தேட்டர்னு கூட்டிட்டு போயிருப்ப. நான் பார்லர் போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியுமா? இந்த பிச்சைக்கார வாழ்க்கை உனக்கு வேணா பெருசா தெரியல. எனக்கு ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்காக அப்படியே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கலாம்னு சொல்றியா? நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்ல. உன்னை விட்டு பிரிஞ்சு ஃபாரினுக்கு போய் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்காதுன்னு தான் சொல்றேன். வேலு, ஃபாரினுக்கு போய் வேலை பார்த்தாதான் சம்பளம் அதிகமா கிடைக்கும். அப்பதான் நம்ம வாழ்க்கைய மேல கொண்டு வர முடியும். சரி, அப்படியே நீ சொல்ற மாதிரி துபாய்க்கு போகணும்னா அதுக்கு பணம் வேணும்ல. எங்கிட்ட எங்க இருக்கு வாணி? ஒரு நிமிஷம் இரு. இந்த நகையை போய் அடமானம் வச்சு இதுல வர பணத்தை ஏஜென்சியில போய் கட்டு. அவங்க மத்ததெல்லாம் பாத்துப்பாங்க. ஏ வாணி, எங்க அப்பா அம்மா கிட்ட திரும்ப நகையை கொடுக்கணும்னு சொன்னதுக்கு இது ஏன் நகை, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நகையை அடமானம் வைக்க சொல்ற? என்னாலாம் முடியாது. இங்க பாரு வேலு, எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும். அதுக்கு பணம் வேணும். இல்ல நான் துபாய்க்கெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னேன்னு வைய, அப்புறம் நான் போயிடுவேன். என்ன திரும்ப உங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டு மிரட்டுறியா? எந்த மூஞ்ச வச்சுட்டு அவங்க முன்னாடி போய் நிக்க சொல்ற? நான் போயிடுவேன்னு சொன்னது இந்த உலகத்தை விட்டு. நீ எங்கேயாவது வெளியில போயிட்டு வரும்போது நான் செத்து கிடப்பேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஆனந்தி, ஒரு நிமிஷம். என்ன அன்பு, என்ன விஷயம்? என்ன உஷாக்கா, ஆனந்தின்னு ஏதாவது பேரை மாத்திக்கிட்டியா என்ன? என்ன முத்து, ஒரு மாதிரி பேசுற? நீ ஒழுங்கா பேசினா நான் ஏன் இப்படி பேச போறேன்? அன்பு ஆனந்தியை தானே கூப்பிட்டான். நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? 2 நிமிஷத்துல பேசிட்டு அனுப்பிடுவாப்ல. ரொம்பலாம் விசுவாசம் காட்டாதக்கா. நாளைக்கு அதுவே உனக்கு பிரச்சனையா வந்து மாறும். போ போக்கா. டே மாப்ள, நீ பேசிட்டு வா. ஆனந்தி, உங்களுக்காக தான் நான் இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அந்த கருணாகரன் செய்யறது எதுவுமே சரியில்லை. அதுக்கு தெளி சார் சப்போர்ட் பண்றதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் சரியே இல்லைங்க. இதுக்கப்புறமா நம்ம இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னால இப்ப எந்த முடிவையும் எடுக்க முடியல அன்பு. ஆனா நீங்க அவசரப்பட வேணாம்னு தோணுது. என்ன சொல்றீங்க ஆனந்தி? நான் என்ன அவசரப்பட்டேன்? கருணாகரனுக்கும் எனக்குமான சண்டைங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு ஒண்ணும் நடக்கல. அதுக்காக நான் பயந்து ஓட முடியாது. இந்த செல்போன் பிரச்சனையும் ஒன்னும் புதுசு இல்ல. நீங்க அவசரப்பட்டு மகேஷ் சார் இதுக்குள்ள இழுத்து விடாம இருந்திருந்தா இது நம்மளோடவே போயிருக்கும். ஏற்கனவே எனக்காக ஊருக்கு வர போய்தே மகேஷ் சாருக்கு இருந்த எல்லா அதிகாரமும் போய் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு.
இன்னைக்கு இந்த செல்போன் விஷயத்துல பாவம் எல்லார் முன்னாடியும் தில்லை சார் மகேஷ் சார திட்டி அனுப்பிட்டாரு. அவரோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இனிமே நீங்க என் விஷயத்துல எது பண்றதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு எதுவும் பேச வேணாம். என்னடா இப்படி பேசுறாளேன்னு நினைக்காதீங்க. நீங்க எது பண்ணாலும் என் நல்லதுக்குதேன்னு எனக்கு புரியுது. ஆனா அது மத்தவங்களை காயப்படுத்த கூடாதுல்ல, அதுக்குதேன்னு சொல்றேன். எனக்கு ஏதாவது செய்ய போய் மத்தவங்க காயப்பட்ட கூடாது அன்பு. நான் வாரேன். என்னடா மாப்பிள்ள, என்னாச்சு? மகேஷ் சார் தில்லை சார் திட்டினதுக்கு அவளும் தான் காரணம். இனிமே என் விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்கன்னு சொல்லிட்டு போறா. இந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியலையாடா மாப்பிள்ள. ச்சே. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? தெரியலடா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அம்மா அத்தையும் மாமாவையும் கூப்பிட்டு கல்யாண விஷயத்தை பேசுறதுக்கு முன்னால நான் எப்படியாவது ஆனந்திக்கிட்டே என் லவ்வ சொல்லி அவளை அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்த போறேன். அப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, மொபைல் கீழே விழுந்துருச்சு. சரி. ஆன் ஆகலை. அதான் கொடுமா. கொடுங்க. டிஸ்பிளே உடஞ்சிருக்கேன் அன்பு.